இறைவன் முஸ்லிம்கள் என்றும் மூமின்கள் என்றும் நம்மை அடையாளப்படுத்துகிறான். முஸ்லிம்கள் என்று சொன்னால் யார்? முஸ்லிம்கள் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழிந்தவர்கள், அர்த்தம் தெரிந்து முன்மொழிந்தவர்கள் முஸ்லிம்கள். மூமின்கள் என்று சொன்னால் யார்? அந்த கலிமாவின்படி வாழ்ந்தவர்கள் மூமின்கள். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன். ஈமான் கொண்டவர்கள் இந்த இடத்துல எப்படி சொல்றான்? மூமின்கள் என்று சொல்றான். மூமின்கள் மலக்குமார்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வ குதுபிஹி, நான் இறக்கி வைத்த வேதத்தை, வ ருசுலிஹி, யாரை பார்த்து சொல்றான்? தூதரையும் தூதரோடு ஈமான் கொண்ட மூமின்களை. ஏனென்று சொன்னால் அந்த மலக்குமாரை அவர் நம்பினால்தான் அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி உண்மையான செய்தி என்று அவர் நம்புவார். அவர் கொண்டு வரக்கூடிய இறைவசனம் உண்மையாக இறைவரிடமிருந்து வந்தது என்று அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த வேதத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அதற்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து நபிமார்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அதை அப்படியே தங்களுடைய மூமின்களுக்கு, தன்னோடு ஈமான் கொண்டவர்களுக்கு அவர் எடுத்து சொல்லுவார் என்பதற்காக முதலில் தூதருக்கும் அவரோடு ஈமான் கொண்ட மூமின்களுக்கும் இறைவன் இவ்வாறு அந்த வார்த்தைகளை சொல்லி வைக்கிறான். அடிபணிந்தவர்கள் யார் என்று சொன்னால், ஈமான் கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், இந்த தூதர் அவருக்கு வரக்கூடிய மலக்குமார் மீது நம்பிக்கை கொள்ளுவார், வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுவார், ரசூல்மார்கள் மீது நம்பிக்கை கொள்ளுவார், அதையே மூமின்களையும் கடைபிடிக்க சொல்லுவார். இதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவன் முதலிலே வேதத்தை சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு நபிமார்களை சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு மலக்குமார்களை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் இறைவன் எடுத்த எடுப்பிலேயே மலக்குமார்களை நம்ப சொல்றான். மலக்குமார்களை நம்புங்கள். ஏன் மலக்குமார்கள்? நான் ஏற்கனவே சொன்னதே போல, மலக்குமார்களை நம்பினால்தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி, அவர் கொண்டு வரக்கூடிய இறைவசனம், அவர் சொல்லக்கூடிய நல்லது கெட்டதுகள் அனைத்தையும் இறைவரிடமிருந்து வருகிறது என்பதனை இறை தூதர் ஏற்றுக்கொள்வார். அதையே மக்களுக்கும் சொல்லுவார். இப்படிப்பட்ட மலக்குமார்களை நம்ப சொல்லுகிற மலக்குமார்களை பற்றி நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமான செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். மலக்குமார்கள் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை தான் நம்முடைய ஈமானுடைய பெரும் பகுதியை அடைத்திருக்கிறது. ஆனால் அதை பெரும்பகுதியான முஸ்லிம்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை பற்றி கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய வரவு, அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அவர்கள் நமக்காக என்ன செய்வார்கள், என்ன சொல்வார்கள் என்பதனை பற்றியான செய்திகள், மலக்குமார்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அனுகூலங்கள், சலுகைகள், தர்ஜாக்கள் என்னவென்று நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். சில செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. மலக்குமார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு படைப்பு, ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பு. இறைவனுடைய படைப்புல மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள், நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஜின்கள், சைத்தான் உள்ளிட்ட ஜின்கள். மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இவாதத்து செய்பவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய மிக சில செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் பல செய்திகள் மலக்குமார்களை பற்றிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான, தெரிந்து கொள்ள வேண்டிய, எப்படி நம்மளுடைய உடலை பற்றி, நம்முடைய கால்கள் எப்படி செயல்படுகிறது என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய குடல் எப்படி வேலை செய்கிறது என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய நாவை எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும், எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய கரங்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதே போலதான் நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து பிணைக்கப்பட்ட மலக்குமார்களை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து வைத்துக் கொள்ளவில்லை. நான் இப்போது சொல்லக்கூடிய செய்திகளில சில செய்திகள் நாம் ஏற்கனவே அறிந்ததாக இருக்கும், பல செய்திகள் அறியாத செய்திகளாக இருக்கும். மலக்குமார்கள்
மண்ணும் நெருப்பும் அல்லாத ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஒளி என்று சொன்னால் நாம் பேசக்கூடியதும் ஒளிதான், சவுண்டு. ஆனால் மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் பவர், லைட்டு, ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இறைவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்று சொன்னால் நூறுன் அலா நூர். இறைவன் ஒளியால் தன்னை நிரப்பி வைத்திருக்கிறான். ஒளியால் ஆனவன் இறைவன், ஒளியால் ஆனவன். அப்படி என்றால் இந்த படைப்பினுடைய அளவீடுபடி இறைவனுடைய படைப்போடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சீக்வன்சியோட தான் இருக்கணும். அதனால தான் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா, மலக்குமார்களை, தன்னோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை தன்னுடைய படைப்பை ஒத்த ஒரு படைப்பாக, அவன் ஒளியால் ஆனவன், ஒளியால் மலக்குமார்களை படைத்து வைத்திருக்கிறான்.